நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதுதான் 27வது நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்திற்கு. ஸோ இந்த நட்சத்திரம் எப்போதும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சொத்து வாங்கணும், சூழ்நிலை எப்படியாவது ஒரு வீடு வாங்கி ஆகணும், இந்த மாதிரியான உணர்வு இவங்ககிட்ட எப்போதும் இருக்கும். குறிப்பாக ஏதாவது ஒரு நட்சத்திரம் ரேவதியிலேருந்து தசை நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த நபர் மூலியமாக இவங்க ஏதோ ஒரு வீடு சொத்து வாங்குறது என்பது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் சொத்து சேர்க்கை ஏற்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்க இந்த காலத்தில் சிறிய மருத்துவ விரயங்கள் எல்லாமே வந்து போகும். ஸோ அதனால் ஏன்னா புதன் பகவான் வந்து சந்திரனுக்கு அடுத்தபடியே வேகமாக முன்னாடியும் பின்னாடியும் போகிறதுனால வாழ்க்கை வந்து எப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி போவோம், அப்புறம் பின்னாடி வரும். ஏற்றம் இறக்கங்களை எப்போதும் இந்த நட்சத்திரக்காரங்க இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், குறிப்பாக பழனியில் இருக்கக்கூடிய போவர் சமாதிக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.